உட்காந்து ராஜாங்கமா பைஜாமா இந்த இடம். கண்ணு மண்டையில அம்மா பவுடர் அம்மா டின்னு சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க சிரித்தோ அம்சமாக நீ சிரிங்க அம்சமாக சிரிப்பு அம்சமாகுது நான் சிரிக்க முடியாது சிரிப்பு நீங்க சிரிங்க சிரிக்கிற சிரிப்பு அதிகமாகுது விடு அதை விடு எந்த புடி தூக்கி தூக்கி வாயா தூக்கி வாயா அவர் கேக்குறாரு அங்க சூழவாசாரியா போய் ஆடுவாங்க அவர் என்ன கேக்குறாரு அவரு வலிக்கலையா வலிக்கலையா அவர் சொன்னாலும் ஆமா ஹீரோ ஆயிட்டா சொல்லக்கூடாது விட்டு கல்ல நிறைய படம் போட்டு அதை சொல்லிடான்னு அடி மேல அடி அடித்தோல் அது மீறி அடிச்சா பாப்பான்னு வருவா வாங்க பொருள் வாங்கின பொருள் வச்சு போடுங்க ஒரு மனுஷனா இல்லையா அடிக்காத மயிர் அடிக்காத அது அம்மா சமத்துக்குள்ளே பண்ணு அப்படி ஒத்த எடி பாதையிலே மூன்று கண் பகையிலே ஐந்து தலை நாங்க ஒன்று வானத்தை தீண்டியது பாரோம் ஏதாவது மருந்து தாரும் யாரு கேட்டாரு புலவரானவர் புலமொழி முடித்து விட்டு சாரதியாக ஆமா எங்க செல்கின்றார் எங்க நேனி மேதியா அப்படி சொல்லக்கூடிய
அவர் மேடு பண்ணி போறாருன்னா காசுல கேக்குறாரு அது குடுக்க வடிக்காரு இத சொல்லக்கூடிய மச்சான் 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 ஏய் யாரடா மாமா ஊர்தான் எந்த மாமா ஊர்ங்க மச்சான் ஊடியா மச்சான பொண்ணுலப்பா ஏ தங்கச்சி கேக்கல மூஞ்சே ஊடிறீங்க அதானே எப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்க ஒரு அண்ணா போட்டு எங்க புள்ள அப்படே இத சொல்லக்கூடிய வத்தையடி பாதைகளே கூண்டிக்கான் பகையிலே ஐந்து தலைநகம் ஒன்று பாதத்தை தீண்டியது பாரோம் ஏதாவது மருந்தோடு தாரும் ஒருவரவர் என்ன செய்தாராம் பாதையில போயின போது பாதத்துல ஐந்து தலைப்படுத்த முள்ளு நம்ம ஆமா அஞ்சு தலைப்படுத்த முள்ளு நம்ம டேய் கேளியா சும்மா வாய் எனக்கு போயிடு உனக்கு யாரே காசு கேட்டீங்க நீ காசு குடுத்து கேட்டீங்க கல்யாணத்தை படி போட்டு வச்சியா அதுக்கு கேவில கொடுங்க சும்மா இது மாட்டீங்க என் பொண்டாட்டி அப்படி கேவில கூப்பிட்டியா பசங்க கேவில அனுப்புமா எந்த ஊர்ல பிள்ளை மாத்திர கடிப்பட்டு ஒதுக்கி போறாங்களா காரணம் ஒரு கார் பண்ணி விடு தேவுடா 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 சும்மா சாவுடா சாவுடா கையில தர போய்யா ஓட கேட்டு கைடு வைங்க அந்த பாடு போயினாலும் தீவுக்கு போய் போகாதே அங்க இருங்க நீ சொல்ற சொல்லுங்க யார் எங்க ஓட்டான் லைட் மாட்டீங்களா ஆமா நம்ம எங்க நிக்கிறோம் நம்ம லைட் மாட்டீங்களா அப்ப நான் எங்க விட்டுருப்பான் அதேதான் அந்த நான் எந்த இடத்துல ஓட்டன கேட்டான் எந்த இடத்துல ஓட்டன கேட்டானா அள்ளி தலவுள்ள பொருள் என்ன எங்க அம்மா சாய் அப்போ இது ஐந்து தலைப்படுத்த முள் ஆனை நெறிஞ்ச முள் அந்த ஆனை நெறிஞ்ச முள்ளாகப்பட்டது புலவரோட பாதத்தை தீண்டிய உடனே இது ஏதாவது ஒரு வயது பார்க்க வேண்டும் அப்படி என்று புலவரத்தை முறையிட்டார் எப்படி ஒரு உடல்ல சரியில்லைனா டாக்டர் கிட்ட சென்று மருத்துவமனை சென்று ஐயா எனக்கு உடல்ல சரியில்லை ஐயா அப்படி என்று வணங்கனம் உள்ளதான் என்னைக்கு தைக்கும் பெரியவர் சொல்லியிருப்பாரு வணங்கனம் உள்ளதோ அது தைக்கும் எப்படி பெரியவரை பார்த்தா நிறைய தண்ணி போ நாய் நக்கிதான் குடிக்கும் ஆறு மால் தான் நான் இப்ப நாய் தான் மத்த நடக்காதா தண்ணி பார்த்தா தண்ணி வைக்கியா காரணம் அந்த மாதிரி எப்படி கைதான் எப்படி கைதான் பேசும் அது ஆமாங்க என்னடா இல்ல ஐயோ ஐயோ அப்படி ஆன நஞ்சம் பட்டு அத தீண்டி உடனே பார்த்தார் வைத்தியர் இந்த மொயில தெரிவிக்கின்றானே உள்ளே தைத்து விட்டு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்கன்னா சொல்லிட்டு போறாரு நம்ம இங்க கூத்தாரோம் அந்த கம்யூனிட்டி இங்க போறோம் பாருங்க ஏய் இத சொல்லு தீண்டி உடனே பார்த்தார் மத்த எங்க கிட்ட வருவீரா மாட்டோம் இந்த நேரத்திலே பார்த்த உடனே பார்த்தார் என்ன மொழியில தெரிவிக்கின்றானே முன்னால தத்து விட்டது ஏதாவது வைத்தியம் பார்க்க போறோம் இவனை மொழியில தெரிவிக்கின்றானே இவனுக்கு மறுமொழி நம்ம எழுதணும் அப்படி என்று மனதிலே கங்கணம் கொட்டினார் சொல்ல வைத்தியர் என்ன செய்தாரா தம்பி புலவரே பத்திரத புத்திரத மித்திரும் சத்துரு பத்தினி காலத்தை அப்படி தெரிவித்தாராம் வைத்தியர் இது சொல்லக்கூடிய 10 ரதத்துக்கு ஒரு ஆசான் அந்த 10 ரதத்திலே ஓராக நீட்டி செய்யக்கூடிய ஆசான் யாரு தசரத மன்னன் தசரத சக்கரவர்த்தி மன்னன் தசரத மன்னனுக்கு புத்திரன் 10 ரத புத்திரன் 10 ரதத்துக்கு ஒரு ஆசான் தசரதன் அந்த தசரத மன்னனுக்கு புத்திரன் ராம சக்கரவர்த்தி 10 ரத புத்திரன் தெரிந்து விளக்கும் அப்படியே புத்திரனுக்கு மித்ரு அப்படியே அந்த சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய சக்கரவர்த்திக்கு மித்ரு இருக்க முடியல சுக்கிரிபன் சுக்கிரனுக்கு சத்திரி யாரு வாலி நான் உடம்பேர் இருக்கிற வாலின் மனைவியோ ஒரு பத்தினி எழுது கீழ ஆமாங்க வாலி மனைவியோ பத்தினி சொன்னானே அந்த பத்தினியோட பேர் தெரியுமா தாரை எழுத்து கீழ எழுது ஏய் படி பண்ணி எழுது இந்த தாரல போய் தாபாதல் துணைகள் இருக்குதா அடி துணைகள் அடி எழுத்து தங்க கம்பி ஏண்டா அத கால பாருங்க மண்ணி அடிச்சுடு அப்படியே இந்த துணைக்காகட்டி விட்டா தாரை இடத்துல துணைக்காகட்டி விட்டா அத சேர்த்து படி தரை அப்படியே தரல போட்டு காலத்தை தன்னைத்தான சுலபமா சொல்லக்கூடிய வார்த்தை ஏன் விளக்கமா சொன்னாருன்னா அந்த புலரான எப்படி என்று நீட்டி தெரிவித்தார் அதே போல இப்ப நான் யார் பேசுறேன்னா இந்த புலரான மேலே ஏறி நம்ம பேச வந்திருக்கோம்
புலவர் போல நம்ம பேசணும். இந்த வழித்திரானவர் அவருக்கு எப்படி மறுமொழி எழுதினாரோ அதே போல வெடிகால சொல்லக்கூடிய பொய்து விடுத்துக்குள்ள நம்மளுக்கு மறுமொழி எழுதக்கூடிய ஆசிரியர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இந்த சபையிலே வந்திருக்கிற போது நான் கற்று வரவில்லை, கல்லாத வரவில்லை, சித்தியவருக்கு சித்தியவாக அத்தனமான குற்றங்கள் இருந்தாலும் கண்விட்டு பிள்ளையான தவறு செய்து விட்டான் பாலாய நகரை என்று ஆதரிக்கிறோம். அதே போல என்னையும் பின்வேறு வடதாரையும் பிள்ளைகளையும் ஆதரிக்க சிறந்தாட்சி பண்ணுநேற்று கொள்கிறேன். அவளோடு இந்த ராத்திரியே வந்த ஒரு விஷயம் குலாம் குலாச்சாரம் இந்த நைமேசார வனத்தை தானா நகர்த்த ஆட வர முடியாது. வீரமாங்காலன் என்றான் அனைவரை கைகட்டி வாய்மதித்து மௌனமா சாதிப்பார். மௌனம் சாதிக்க வேண்டும். முகமாக எப்படி காட்டம் தெரிகிறது? எப்படிங்க? அப்படியே என்ன கண்ட போது அனைவரை கைகட்டி மௌனமா சாதிப்பார்கள். அண்டாது எண்டும் ஆயிரத்தி தெண்டும் சகரம் அனைவரும் கண்டுகணுங்கி பயந்து ஒடுங்குவார்கள். அந்த விஷயம் ஏன் வந்திருக்கின்றேன் என்னுடைய பேராகப்பட்டு என் நாடாகப்பட்டு தெரிந்துவிட்டு ஏன் வந்து விளக்கம் தெரியவில்லவா? நான் வருகின்ற தருவாயிலே சபையை பார்த்தன்றா ஒரு வணங்க வேண்டும். ஓடியாவா என்ன கண்டவர்கள் அனைவரை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமாங்க ஆமாங்க பேச வயசு பிள்ளையாக பிறந்தம் அல்லவா மூன்று முத்துகள். ஆமாங்க யாராருக்கு? இத வேள்வி மகாமுனிவர். அந்த நைமேசார வனத்தினிலே வேள்வி மகாமுனிவர் ஆகப்பட்டவர். இதற்கு கும்பமான வேறுபடுத்தி அவரை கும்பத்தால் பறக்க முடியாது. இதற்கு முடியாது வீரமாங்காலன் யான் ஒன்று. ஆமாங்க நீ தங்கைகள் 2 பேர் இருக்கின்றார்கள். தங்கை இருக்கிறாங்க. கல்யாணம் ஆயிட்டா இல்லையா? நான் கொடுத்த எந்த கோயில தாலி கட்ட போறா? ஏசுநாதர் கோயில் தான் போய் தாலி கட்டணும். என்ன கண்ணா உன் மூஞ்சினா என் பாப்பா மூஞ்சினா என்னோட பலன் பலன் என் பாப்பா கேட்குமா?
சூப்பர் வண்டர்ஃபுல்லா இருக்கு சொல்லுங்க. ஐயோ ஓடி போடுவா. பாவாடை வந்துவா. தண்ணி போடுவா. இவன் அதே வேலைய திரிறனா முனிவரக்க பிறந்தல்லவா பூரணை பொருட்களை இரண்டு தங்கைகளாக பெற்றெடுத்து ஆசையை அன்புடன் வளர்த்து கொண்டு வருகின்றேன். என் தங்கடா அம்முகுட்டி காலகட்டத்துக்கு சென்று மலரை கொண்டு வந்து பூஜை செய்வது வழக்கம். அன்றைய நாள் வந்து விட்டது. அந்த நாள் வந்தது வந்தது என்ன வந்தது